முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த இரவு பொழுதுல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக மட்டுமே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு நல்ல காரணத்தோட உன் வாழ்க்கையில உனக்கானதை நிறைவேற்றி கொடுக்கும் எண்ணத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெண் உன் வாழ்க்கையில நீ சந்திக்கும்படியாக சூழ்நிலையை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த பெண்ணின் மூலமாக உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. அந்த உதவியை பிடிச்சிக்கிட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்திடலாம் என் செல்வமே. உன் மனசுல உனக்காக எவ்வளவோ ஆசைகள் எழுந்தாலும் அத்தனையுமே ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்துக்காக மட்டுமே யோசிச்சு உன் கடமைகளை மட்டுமே நீ செஞ்சுக்கிட்டு வர்ற. கடந்த காலத்துல நீ கஷ்டப்பட்டது போல உன் குடும்பம் எந்த விதத்திலும் கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக நீ செய்கிற கடுமையான முயற்சிகளை எல்லாம் பார்த்த பிறகும் அதற்கான பலனை நான் எப்படி உனக்கு கொடுக்காம இருப்பேன்? உன் வாழ்க்கையில நீ முன்னேறி நல்லபடியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தர்றேன். நிச்சயமா உன் கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்திருந்தியோ அந்த விஷயத்தை தான் இந்த பெண் முடிச்சு தரப்போறா. அந்த பெண்ணின் பெயர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? முழுவதுமாகவே இந்த முருகனின் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட பெயராகத்தான் அது இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவர் பார்வதி, கார்த்திகாயினி, இந்த மாதிரி வள்ளி, தெய்வானை எப்படி வேணும்னாலும் என் குடும்பத்தில் உள்ள ஒரு பெயர் கொண்ட அந்த பெண்ணின் மூலமாக தான் உனக்காக நான் உதவி செய்ய போகிறேன். புது வாய்ப்புகள் கிடைக்குமா, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து உனக்கு துணையாக நானும் இருக்க போகிறேன். உன்னை பற்றி இல்லாததை சொல்பவர்களும் அவதூறு பேசுபவர்களும், நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி தப்பு தப்பாக புறம் பேசி திரிபவர்களும் அதுக்கு உரிய கூலிய, அதுக்கு உரிய தண்டனையை கூடிய சீக்கிரம் என்னிடமிருந்து பெறுவார்கள். உன்னை கவலைப்பட வச்சவங்களை எல்லாம் நான் ஒருபோதும் நிம்மதியாக வாழ விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நீ முழுசா என்னையே நம்பும்போது உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னை கண்டுக்காம கவனிக்காம விட்டுடுவேனா என்ன? உனக்கு தீங்கு செஞ்சவங்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சு அழிக்க நினைத்தவர்களையும் நீயாக மன்னிக்காத வரைக்கும் நான் ஒருபோதும் மன்னிக்க போறதில்ல. உன் வாழ்க்கையில நீ நினைச்ச அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நான் நடத்தி தருவேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும். மென்மேலும் உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன். எதுக்காகவும் எதையும் யோசிச்சு நீ சோர்ந்து போகக்கூடாது. காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. உன் வாழ்க்கையில வர்ற கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனைகளோ வலியோ வேதனையோ எதையுமே நான் காரணம் இல்லாம செய்யறது கிடையாது. இன்றோடு உன்னுடைய எல்லா கவலைகளும் தூசி போல பறக்க போகுது. நீ எப்பவும் தைரியமாக இருந்தினா உன்னுடைய வேலைகளை எல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். நீ என் மேல எந்த அளவுக்கு பக்தியோட இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்ல காலத்தை கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக ஏன் சார்பில் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில நான் அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில நாளையிலிருந்தே பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பல வருஷமாகவே நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடப்பதை நீ பார்க்க போற. உன் மனசுல இனி எப்போதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் நீ கேட்காம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்க பல விஷயங்களையும் கூட நல்லபடியாக இந்த முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். என் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். அருமையான நட்புகளும் நல்ல உறவுகளும் உன்னை சூழ்ந்து இருக்கும்படி நான் செஞ்சு உன் வாழ்க்கையை இனிமையான சூழலாக மாற்ற போறேன். இனிமேலும் உன் மனசுல எதிர்மறை எண்ணங்களை துளி கூட அனுமதிக்காதே. எல்லாவற்றையும் நேர்மறையாக யோசனை செய்ய முயற்சி செய். பேராசை இன்றி உனக்கு என்ன கிடைக்கிதோ அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு
அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்காம உனக்கானதை நான் உயர்வாக சிறப்பாக கொடுப்பேன்னு என்னை முழுசா நம்பினா போதும். உன் வாழ்க்கை நிச்சயம் நன்மையாக நல்லதாகவே முடியும். இப்போது உன் மனசுல ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் நீயாகவே யோசிக்கிற உன்னுடைய சிந்தனைகள் தான். எதிர்மறையாக உன்னுடைய சூழ்நிலை அமைஞ்சாலும், உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் எதிர்மறையாகவே இருந்தாலும் நீ கவலையோ பயமோ கொள்ளக்கூடாது என் செல்வமே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன் சூழ்நிலை மாறும். இனிமே உன் மனசுல எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத அளவுக்கு நானே உன் மனசை முழுவதுமாக ஆக்கிரமித்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். நீ ஒருபோதும் உன் மனசு சொல்றத கேட்டு இஷ்டத்துக்கு ஆடாம எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு புத்திக்கும் வேலை கொடுத்து உன் மூளை சொல்றதையும் கேட்டு செய்ய பழகு. ஏன்னா இப்பொழுது நீ கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய கஷ்ட காலத்துல இருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கே தெரியாம சில மாயையான விஷயங்கள் உன் மனசை ஆக்கிரமிச்சு உன்னை தப்பான வழியில வழிநடத்த முயற்சி செய்யும். ஆனா நீதான் கவனமா இருந்து எல்லாத்தையும் தவிர்த்திடணும். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி தர்றேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ போற. உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். அடுத்து என்ன செய்யணும் நீ யோசிச்சுட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன். நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்வமே. நீ நினைச்ச நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாம இப்படி கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ வாழ்ந்தாக வேண்டுமென்ற கட்டாயத்துல நீ வாழ்வது போல உன் வாழ்க்கை அமைஞ்சிருச்சே நினைச்சு வருத்தப்படாத. என்ன அமைஞ்சிருக்கோ அதுதான் உனக்கு சிறப்பானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் கடமையை ரொம்ப சரியா விருப்பத்தோட சந்தோஷமாக செஞ்சு முடி. கூடிய சீக்கிரம் நீ விரும்பின வேலையும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு அமையும்படி அத்தனை விஷயங்களையும் நான் முன்னின்று சரி செய்கிறேன். எப்பவுமே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி அதை சரியா செஞ்சு முடிச்சிடு. உன் மனசு எப்படி தெளிவா இருக்கோ அதை பொறுத்து தான் உன்னால சிறப்பா செயல்பட முடியும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நானே நேரடியாக வந்து தீர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீ யோசிச்சாலே அதற்கான தீர்வுகள் உனக்கு கிடைச்சிடும். அதையும் தாண்டி உன்னால யோசிக்க முடியாம நீ திணறதால தான் இப்போது இந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உனக்கு உதவி செய்ய போறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு பிடிச்சது போலவே அமையும் என் செல்வமே. இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட பலமுறை சொல்லியும் கூட எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. முதல்ல என்னை நம்பி தைரியமாக இரு. நீ அனுபவிக்கிற கஷ்டத்தை எல்லாம் நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்காக எந்த உதவியும் செய்யலை நினச்சிதானே நீ என் மீது குற்றம் சாட்டுகிறாய். இத்தனை நாள் நீ அனுபவிச்ச கஷ்டத்தை விட இப்போது மிகப்பெரிய இன்பத்தை அடையப் போகிறாய் என் செல்வமே. இத்தனை நாள் நீ அனுபவிச்சது துன்பமே கிடையாது. இப்போது உன் எல்லா கர்மாக்களும் முடிஞ்சு போக போகுது. இப்போ புரியுதா? இத்தனை நாள் நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக தான் கொஞ்சம் கஷ்டத்தை உனக்கு கொடுத்தேன். மற்றபடி உனக்கு பெருமளவு வரவிருந்த கஷ்டத்தை தான் இப்படி சிறுசா மாற்றி கொடுத்துருக்கனே தவிர உன் கர்ம வினையை முடிப்பதற்காகத்தான் இதை செஞ்சனே தவிர மற்றபடி எந்த வகையிலும் உன்னை கஷ்டப்படுத்தணும் கவலைக்கு உள்ளாக்கணும்னு நான் நினைக்க கூட இல்லை. நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் தானே? அப்படின்னா நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்வேன். உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு உனக்கு கிடைக்கும். நீ உண்மையா நேர்மையா வாழ்றதால எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்ற முடிவோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் மனசை மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு யோசிக்காத. இத்தனை நாளாக உனக்கு இருந்த தடைகளை எல்லாம் உடைச்சு தைரியமா வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இப்போது என் துணையும் கிடைக்க போகுது. இந்த பெண்ணின் ரூபத்தில் வந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்செறிஞ்சு உனக்கு தைரியத்தை கொடுத்து நீ நினைச்சதையெல்லாம்
சிறப்பாக அடையும்படி நான் துணை இருக்க போறேன். உன்னுடைய நேர்மறை எண்ணத்தின் தீவிரம் அதிகமாக இருந்துச்சுன்னா, எல்லாத்தையுமே நேர்மறையாக நல்லதாகவே நீ யோசிச்சினா, அனைத்தும் நீ நினைச்ச காரியமெல்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சிடும். இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும், என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் எதுக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய எல்லா காரியங்களையும் நீ நல்லபடியாக செய்து முடிக்கிறாய். நல்லா யோசிச்சு பாரு. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்யணுன்ற பொறுப்புள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு இனிமேலும் நான் காத்திருக்கவோ கஷ்டத்தை கொடுக்கவோ மாட்டேன். இனிமேதான் உன் பலம் பெரிதாக மாறப்போகுது. உன்னோடு பக்கபலமாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ பெரிய நல்ல நல்ல சந்தோஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அளவில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷங்களை உனக்கு கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்வமே. உன் அன்பை நிராகரிச்சுட்டு போன மனிதர்களை நினைச்சு வருத்தப்படாம, மூளையில முடங்கி கிடக்காம, யாரி வந்தாலும் சரி போனாலும் சரி எனக்கு கவலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உனக்கான வேலைகளை சிறப்பாய் செய்ய பழகு. உன்னை உதாசீனம் பண்ணிட்டு போனவங்களுக்கும், உன்னை அலட்சியமா நினைச்சவங்களுக்கும் நீ யாருங்கிறத உன் வாழ்க்கையில ஜெயிக்க வச்சு நான் தெரியப்படுத்துறேன். அதுக்கு முன்பாக நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு உயரணும்னா முதல்ல நீ உனக்குள்ள தைரியத்தை கொடுக்கணும். நீ உன்னையும் உன் மனசையும் தேத்திக்கிட்டு எப்பவும் போல பழையபடி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா எல்லார்கிட்டையும் இருக்கணும் அல்லவா? இந்த முருகனின் கரங்களை பற்றி கொண்டு நடந்து வா. நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்ட போறேன். எப்பவுமே உன் மனசுல ரொம்ப நாளாகவே வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சோகத்தை போக்கி சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்காக தானே நான் இருக்கேன். நீ எந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறியோ அதையெல்லாம் நான் சரி செஞ்சிடறேன். நான் உனக்காக ஏதாவது செய்வேன்னு ரொம்ப பொறுமையாக காத்திருந்த உனக்கு இப்போது பொறுமைக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுத்துட்றேன். நீ கவலைப்படாம நிம்மதியாக இருந்தா மட்டும் போதும். நீ எந்த அளவுக்கு தைரியத்தோட இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிற மற்ற உறவுகள் வேணும்னே உன் மனசை காயப்படுத்தும்படியும் அல்லது உன் வாழ்க்கையில் நீ துன்பப்படும்படியும் ஏதாவது பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா நீ வருந்தாதே என் செல்வமே. அவர்கள் எந்த அளவுக்கு உன் மனசுல காயத்தையும் துன்பத்தையும் உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு அதற்குரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டு நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காம உன் மன பாரத்தை குறைச்சிக்கோ. உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி இருக்கு. அந்த பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் சேர்ந்துதான் இப்போது உன் கர்ம வினையெல்லாம் குறைச்சு முடிச்சிருக்கு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மனசுல தைரியமா இரு. கண்டிப்பா நீ எப்போதும் அமைதியாக இருக்கும் பட்சத்துல உன் வாழ்க்கைக்கான புது வழிகளை நான் உருவாக்கி தருவேன். உனக்கு இருக்கிற கவலைகளை எல்லாம் தூக்கி என் மேல வச்சிடு என் செல்வமே. என் மேல நம்பிக்கை வச்சு என்னை சரணடைஞ்சிட்டினா உன் பொறுப்பையெல்லாம் நான் சுமக்கிறேன். உன் குடும்பத்தை தாங்கிக்கிட்டு உன் கண்ணீரை என் விரல்களால் தொடச்சி விட்டுட்டு நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் ஆசைப்படி உன் விருப்பப்படியே நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தனே, இப்போது ஒவ்வொரு பிரச்சனையையும் எப்படி பொறுமையாக கையாளணும்னு கத்துக்கிட்ட. இந்த ஞானமும் புத்திசாலித்தனமும் பக்குவமும் கண்டிப்பா உன் வாழ்க்கை பயணத்துல இனி உனக்கு உதவியாக இருக்கும். இனிமே நீ எதுக்காகவும் தயங்கி நிற்காம உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. முதல்ல பார்க்கறதுக்கு மலைப்பா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உற்சாகமான முடிவுக்கு வந்துடும். ஒருபோதும் உன் மன தைரியத்தை மட்டும் கைவிடாத. நீ எந்த அளவுக்கு தைரியமா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னால முன்னேறி போக முடியும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் நீ ஒருபோதும் பின் வாங்காதே என் செல்வமே. இத்தனை நாளா உனக்கு தெரியாமலேயே சில எதிர்மறை சக்திகளிடமிருந்து நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருந்தேன். இந்த காலகட்டத்துல நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன் வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.